புனித அந்தோணியார் தொலைந்து போன பொருட்கள், ஏழைகள் மற்றும் பயணிகளின் புரவலர் ஆவார். புனித அந்தோணியாரின் தேவாலயம் 3 மணிகள் கொண்ட 13 தொகுப்புகளைக் கொண்டுள்ளது. பொதுவாக இந்த தேவாலயத்தில் புனித அந்தோணி மற்றும் குழந்தை இயேசுவின் பதக்கம் இணைக்கப்படும். சிலுவை அடையாளத்தை செய்வதன் மூலம் தொடங்குங்கள். 3 மணிகள் கொண்ட ஒவ்வொரு தொகுப்பிலும் முதல் மணியில் ஒரு எங்கள் பிதாவே என்றும், இரண்டாவது மணியில் ஒரு வணக்க மரியாளே என்றும், மூன்றாவது மணியில் ஒரு மகிமை உண்டாகட்டும் என்றும் ஜெபிக்கவும். பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இன்று எங்கள் அன்றாட உணவை எங்களுக்குத் தாரும். எங்களுக்கு விரோதமாக மீறுபவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் மீறுதல்களை எங்களுக்கு மன்னியும். எங்களைச் சோதனைக்குட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஏனெனில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. மரியாளே வாழ்க! மரியாளே வாழ்க! கிருபையால் நிறைந்தவளே, கர்த்தர் உம்முடனே இருக்கிறார். பெண்களில் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உம்முடைய கர்ப்பத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பரிசுத்த மரியாளே, தேவனுடைய தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். மகிமை உண்டாவதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போலவே இப்பொழுதும் என்றென்றைக்கும் உலகம் முடிவில்லாததாக இருக்கும். ஆமென். 3 மணிகளைக் கொண்ட 13 தொகுப்புகளில் ஒவ்வொன்றின் போதும் பின்வரும் கருப்பொருள்களைப் பற்றி தியானியுங்கள். 1. இறந்தவர்களை உயிர்ப்பித்து புனித அந்தோணியே, இப்போது வேதனையில் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்காகவும் பிரிந்து சென்ற எங்கள் அன்பானவர்களுக்காகவும் ஜெபிக்கவும். 2. நற்செய்தியின் ஆர்வமுள்ள பிரசங்கியான புனித அந்தோணியே, கடவுளின் எதிரிகளின் தவறுகளுக்கு எதிராக எங்களை பலப்படுத்துங்கள். மேலும் பரிசுத்த தந்தைக்காகவும் திருச்சபைக்காகவும் ஜெபிக்கவும். 3. இயேசுவின் இருதயத்தால் வல்லமையுள்ள புனித அந்தோணியே, எங்கள் பாவங்களுக்காக எங்களை அச்சுறுத்தும் பேரழிவுகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். 4. பிசாசுகளை விரட்டிய புனித அந்தோணியே, அவர்களின் கண்ணிகளில் எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். 5. பரலோக தூய்மையின் புனித அந்தோணியே, ஆன்மாவின் கரைகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்தி எங்கள் உடல்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கவும். 6. நோயுற்றவர்களை குணப்படுத்தும் புனித அந்தோணியே, எங்கள் நோய்களை குணப்படுத்தி எங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும். 7. பயணிகளின் வழிகாட்டியான புனித அந்தோணியே, அழிந்து போகும் ஆபத்தில் உள்ளவர்களை பாதுகாப்பான துறைமுகத்திற்கு கொண்டு வந்து எங்கள் ஆன்மாக்களை தூண்டும் உணர்ச்சி அலைகளை அமைதிப்படுத்துங்கள். 8. சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பவரான புனித அந்தோணியே, தீமையின் சிறையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். 9. இளையோர் மற்றும் முதியோர் இருவருக்கும் அவர்களின் அங்கங்களை பயன்படுத்துவதை மீட்டெடுக்கும் புனித அந்தோணியார், எங்கள் உடலின் புலன்களையும் எங்கள் ஆன்மாவின் திறன்களையும் எங்களுக்கு முழுமையாக பயன்படுத்த உதவுங்கள். 10. இழந்த பொருட்களைக் கண்டுபிடிப்பவரான புனித அந்தோணியார், ஆன்மீக மற்றும் உலகியல் வரிசையில் நாங்கள் இழந்த அனைத்தையும் கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவுங்கள். 11. மரியாளால் பாதுகாக்கப்பட்ட புனித அந்தோணியார், எங்கள் உடலையும் எங்கள் ஆன்மாவையும் அச்சுறுத்தும் ஆபத்துகளைத் தவிர்க்கவும். 12. ஏழைகளின் உதவியாளரான புனித அந்தோணியார், எங்கள் தேவைகளில் எங்களுக்கு உதவுங்கள். கேட்பவர்களுக்கு ரொட்டி மற்றும் வேலை கொடுங்கள். 13. புனித அந்தோணியார், உமது அற்புத சக்தியை நாங்கள் நன்றியுடன் அறிவிக்கிறோம். மேலும் எங்கள் வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் எங்களை பாதுகாக்க உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இந்த செபத்தை முடிக்க புனித பொனவென்சரின் அற்புத களஞ்சியத்தை ஜெபிக்கவும். அதிசயக் களஞ்சியம். நீ அற்புதங்களை விரும்பினால் இதோ பிழை, மரணம், பேரழிவு, தொழுநோய் கரை, பேய் பறக்கிறது, வலியின் படுக்கைகளிலிருந்து நோயாளிகள் எழுகிறார்கள். பசியுள்ள கடல்கள் தங்கள் இரையைத் துறக்கின்றன, கைதியின் கொடூரமான சங்கிலிகள் வழிவிடுகின்றன, செயலிழந்த கைகால்கள் மற்றும் சொத்துக்களை இழந்தபோது இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் இருவரும் மீண்டும் பெருமை பேசுகிறார்கள். மேலும் ஆபத்துகள் அழிந்து போகின்றன,
ஏராளமான புதையல்கள் பசியின் பஞ்ச பலகையில் குவிக்கப்படுகின்றன. அதை நன்கு அறிந்தவர்கள் தொடர்புபடுத்தட்டும். பதுவா தனது புரவலரிடம் சொல்லட்டும். பசியுள்ள கடல்கள் தங்கள் இரையை துறக்கின்றன. கைதியின் கொடூரமான சங்கிலிகள் வழிவகுக்கின்றன. செயலிழந்த கைகால்கள் மற்றும் சொத்துக்களை இழந்தாலும் இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் இருவரும் மீண்டும் பெருமைப்படுகிறார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போலவே இப்பொழுதும் என்றென்றைக்கும் உலகம் முடிவற்றதாக இருக்கும். ஆமென். பசியுள்ள கடல்கள் தங்கள் இரையை துறக்கின்றன. கைதியின் கொடூரமான சங்கிலிகள் வழிவிடுகின்றன. செயலிழந்த கைகால்கள் மற்றும் சொத்துக்களை இழந்தாலும் இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் இருவரும் பெருமையை மீட்டெடுத்தனர். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி ஜெபிப்போம். ஓ கடவுளே, உமது பாவ அறிக்கையாளரான ஆசீர்வதிக்கப்பட்டு அந்தோணியாரின் வாக்குமூல பாராட்டு உமது திருச்சபைக்கு மகிழ்ச்சியின் ஊற்றாக இருக்கட்டும். அது எப்போதும் ஆன்மீக உதவியுடன் பலப்படுத்தப்படட்டும். நித்திய மகிழ்ச்சியைப் பெற தகுதியுடையதாக இருக்கட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மூலம். ஆமென்.